உள்ளே இருக்கிறாங்க அந்த அதிகாரியாக வேலை பார்த்தவங்கெல்லாம். அது அப்புறம் நான் நல்லாசிரியர் விருது பெற்று ரிட்டையர் ஆனேன். இப்போ நான் விரும்புகிறேன், எப்போதும் நான் விரும்புவேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை. அவருடைய ஊருக்கே போய் கடைசியாக ரிட்டையர் ஆகணும்னு சொல்லி அங்கேயே நான் ரிட்டையர் ஆகி அங்கேயே நல்லாசிரியர் விருது கிட்டத்தட்ட யாருன்னே எனக்கு தெரியும். அந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் பெரிய ஒரு 50,000 ரூபாய்க்கு மேடை போட்டு ஒரு 50 பேருக்கு மேலே சால்வே உண்டாக போட்டாங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் சித்துக்காட்டில் என்னை விரட்டி எடுத்தாங்க. சாயந்தரம் காலையில் காலையில் 7:30 மணிக்கு வருவேன், சாயந்தரம் 8 மணி வரையும் நடத்துறது, இது மாதிரி எல்லாம் உட்காந்து நடத்துவேன். இப்போ பிள்ளைங்க இங்கே இருந்தால் தானே நான் ஏதாவது கேள்வி கேட்பேன். பிள்ளைங்க இங்கே இல்லை, ஒன்றுமே கேட்க முடியாது. அதனால் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக பெற்றோர்கள் நல்லா கடுமையாக உழைச்சி இந்த பிள்ளைங்களே முன்னுக்கு கொண்டு வரணும். இப்போ நான் படிக்கிற என்னுடைய இதையே உங்களுக்கு சொல்கிறேன். நான் படிக்கிற காலத்தில் இது இந்த வெளிச்சமெல்லாம் இல்லை, கரண்டெல்லாம் இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கு. நான் சொல்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 60 வருஷத்துக்கு முன்னாடி, 65 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணெண்ணெய் விளக்கு. அந்த மண்ணெண்ணெய் விளக்குலையும் ஹரிக்கை லைட் இல்லை, சிம்னி விளக்கு இருக்கா இல்லையா, அதில் உட்காந்து மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு உட்காந்து அதில் படுத்துக்கிட்டு இருப்பேன். பக்கத்து விட்டோம்மா கொசு கடிக்குது, அதை விளக்க ஆஃப் பண்ணுங்க. ரெட்டப்பத்தி வீடு, 2 வீடு சேர்ந்தா அண்ணன் தம்பி இருப்பாங்களா இல்லையா, படிப்பேன். என்னடா இப்படி படிக்கவும் முடியுது இல்லையா அப்படின்ட்டு உட்காந்து மிரகட்டு படித்து கிளாஸில் ஃபஸ்ட்டு எப்படியாவது செகண்ட் இப்படி வந்துடுவேன். துறைக்காட்டில் படித்தேன், ஆசிரியர் தங்கராஜ் சார்ட்ட. அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா வேலை கிடச்சி, ஆசிரியராக வேலை கிடச்சி. நல்ல பாடம் நடத்தும் பொழுது நல்ல ஆசிரியர் அப்படின்னு ஒரு எங்கள் அதிகாரி மேலே உள்ளவங்க வந்து புகழ்ந்தாங்க. சரி, நல்ல ஆசிரியராகவே வாழ்ந்துருவோம் அப்படின்ட்டு நல்ல ஆசிரியராகவே வாழ்ந்து கடைசி நல்லா அவார்டு வாங்கினேன். அதனால் என்னென்னா, பள்ளிக்கூடத்தில் உண்மையிலே நீங்கள் ஒவ்வொரு இன்னைக்கு உள்ள ஒரு சாதாரண கூலி தொழிலாளி உள்பட தான் பிள்ளைய எப்படியாவது உடம்புல வருத்தியாவது உழைச்சி பெரிய லெவலில் கொண்டு வரேன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு 2 கதை சின்ன இதை சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் இந்த ஆசிரியர் பணிங்கிறது சாதாரண பணி இல்லை, கஷ்டமான பணி. கஷ்டப்பட்டு அருமையா எழுதுற இதுகளெல்லாம் பேரை பார்த்துக்குவோம். எழுத்து அவ்வளவு நீட்டா இருக்கு. அவர் சொன்ன மாதிரி 3 பேரை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தது இன்னைக்கு 1200 மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. ஒரு 40 பேருக்கு வேலை தர்றாருன்னா நீங்க நல்ல ஒத்துழைப்பு தரணும். நான் ஒண்ணுமே இல்லாத காலத்துல யாருடைய உதவி இல்லாம படிச்சு அப்படி வெளியில வந்தேன் அப்படின்னா பாத்துக்கிறேங்க. போய் அந்த காலத்துல ரொக்க விடுதிக்கு நான் தான் முதல் டிகிரி ஹோல்டர், அடுத்து பெரியநாயகி டீச்சர், அதுக்கப்புறம் தான் இவரெல்லாம் வந்தது பின்னாடி. அதனால ஒரே ஒரு கவிதை சொல்றேன், கொஞ்சம் விரும்பினீங்கன்னா 2 கவிதையை சேர்த்து சொல்லிட்டு போறேன். ஆசிரியர் பணி கஷ்டமான பணிங்கிறதுக்கு ஒரு பாடல் சொல்றேன். மணி அடிச்சா பணி துவங்கும் வாத்தியாரு வேலை, மணிவு பதிப்பா ஆகி போச்சு வாத்தியாரு வேலை. மணி அடிச்சா பணி துவங்கும் வாத்தியாரு வேலை, மணிவு பதிப்பா ஆகி போச்சு வாத்தியாரு வேலை. அந்த நாளில் ஆசான் என்றால் அரசனும் பணிவாராம், அறிவின் சேம நிதியம் என்று கைகள் கூப்புவாராம். நைந்து போன பழைய கதை சொன்னால் வரும் கோபம், நாட்டில் எவருக்கும் இழைத்த ஆண்டி வாத்தியாரு பாவம். முணுமுணுத்து சுழித்து வைக்கும் கணக்கு வாத்தியாரு, மூளையெல்லாம் கலங்க வைக்கும் சயின்ஸ் வாத்தியாரு. எல்லாருக்கும் பேர் வைப்பார் மாணவ பெரியாரு, ஏமாந்திட்டா கரும்பலையில் கார்டூன் வரைவார். சொல்ல போனால் பொருளத்தில் வாத்தியார் பாடுத்தாளம், சுமக்க மட்டும் பொறுப்பளிக்க தலைவர்கள் ஏராளம். வந்து போகும் மந்திரிமான் வாய் மடக்கும் பேச்சில் வாத்தியாரின் தொண்டு பற்றி மேடை தோறும் கூச்சல். சந்தனமென்று எழுதிவிட்டால் கை மணப்பதில்லை, சாகும் வரை ஆசிரியன் வாழ்க்கை பெறும் தொல்லை. கூலி உயர்வு கேட்பதுதான் தொழிலாளியின் வேதம், குறையுரைத்தால் ஆசிரியர் வாழ்க்கை சோக கீதம். 4 பக்கம் சுவர் இருக்கும் பள்ளிக்கூட ஓலம், நடுவிருக்கும் சந்தையிலே வாத்தியாரு ஏலம். தெரியலையா தீபாவளி போனஸ் இவருக்கு ஏது, திருமணம் மார்க்கெட்டில் பெண்களும் இவரை மதிக்காது. வாத்தியாருன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, என்ஜினியரு டாக்டரு. திருமணம் மார்க்கெட்டில் பெண்களும் இவரை மதிக்காது. ஸோ மார்க்கு போடும் சீசனிலே ஏதோ கொஞ்சம் கிராக்கி, எப்போ மார்க்கு போடும் சீசனிலே ஏதோ கொஞ்சம் கிராக்கி, மற்ற நாளில் இவர் வைத்து வேட்டெடும் துப்பாக்கி. சேர்க்கை கெட்ட தலைவருக்கும் உலக அன்பை புரியும், சின்ன தவறு பண்ணினாலும் இவர் சீட்டு கிரியும். சரி, சொல்லிட்டு கடைசியா வாழ வேண்டும் ஆசிரியன் மனிதன் என்றே கூறு, மறைப்பானே நானும் இங்கே ஒரு ஏழை வாத்தியார். நானும் ஒரு ஏழை வாத்தியார், உண்மையில ஏழை வாத்தியாரா இருந்து கடைசியா போய் என்ன சார் ஏழை வாத்தியார்னு சொல்றீங்களா? உண்மையிலேயே அந்த காலத்துல ஒரே ஒரு டிராயர், இன்னும் அப்படியே அந்த படத்துல மனதால் என்னது பார்த்துங்க.
ஒரே ஒரு நான் எப்படி இருந்திருப்பேன், ஒரு டிராயர் ஒரு சட்டை. அப்புறம் அந்த சட்டை கழிஞ்சு போனா ஊசி நூலாலேயே தச்சு யார் நானே தச்சு மறுபடியும் போட்டுக்கு போறது. அந்த காலத்துல சோத்தை பார்த்ததே இல்லை, கூழு. இப்போ என்னன்றா ஒரு சோறு கீழே விழுந்துச்சுனாலுமே அந்த சோத்தை எடுத்து திங்குதே இல்லை பிள்ளை. அது மாதிரி கலாச்சாரம் வளர்ந்து வருங்க. இதுல போய் கடையில விற்கிற நீங்க இதுக்கு அல்வா கட்டி கொடுக்குறீங்க, அல்வா வீட்டில் கிண்டுறீங்க. அது எதுக்கு அந்த அல்வாவுக்கு உள்ள கெமிக்கலை கொண்டாந்து சிவப்பை கலக்குறீங்க? சும்மா அந்த சிவப்பு கலர் கலக்காம கட்டி கொடுக்க கூடாதா? கடையில விற்கிறத வாங்கி திங்காதீங்க. அப்படியே சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நோய் வர்றது காரணமே இந்த கடையில விற்கிற கலரு, முறுக்கு, பலகாரம் எல்லாம் சுத்தமா. நீங்க விரும்பினா செய்ய, இல்லைன்னா எல்லாம் இப்போ என்ன வயசு வயசு எப்படி போயிட்டான்னாக்கா 70-80 வயசுக்கு மேலே உள்ள இருக்கிறான் நிறைய. அதனால பென்ஷன் கொடுக்காம திண்டாடுது. இப்போ எல்லாம் சாவர பூரா 40 வயசு 45 வயசு. என்னென்னு கேட்டால் எல்லாம் இந்த கொரோனா ஊசி போட்டாங்க. பெரிய கொரோனா ஊசி போட்டவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சக்கு 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 வந்து இறக்குறாங்க. அதனால பிள்ளைங்களையாவது ஒழுங்கா கரெக்டா என்ன வாங்கி கொடுக்கணுங்கிறத பழகுங்க. ஒரு என் வாழ்க்கையில் நடந்த சின்ன நிகழ்ச்சியோடு சொல்றேன். அதாவது லண்டன்ல தம்பி சொல்லலாமா முடிக்கணுமா? வாழ்க்கை லண்டன்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சி. ஒரு பள்ளிக்கூடத்தில் இது தாம்சன் ஒரு டீச்சர், மிஸ்ஸஸ் தாம்சன். தாம்சன் சொன்னாக்க ஆணு, மிஸ்ஸஸ் தாம்சன்னா அந்த ஆணுடைய மனைவி. அவங்க ஒரு டீச்சர். அங்கே 5வது வரலையும் தான் இது இருக்கு நடந்த நிகழ்ச்சி. 5வது வரலையும் தான் படிப்பு இருக்கு. அந்த 5வதுல ஒவ்வொருக்கும் இப்போ இங்கேயும் இவர் அப்படி தான் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது ஒவ்வொரு பையனுக்கும் ஒரு பர்சனல் ஃபைல்னு போடுவாங்க. அந்த பர்சனல் ஃபைலில் அந்த 1வதுலேருந்து 5வது வரலையும் அந்த பையனை எழுதி வைப்பாங்க. 1வதுல எப்படி இருந்தால், 2வதுல எப்படி இருந்தால், 3வதுல எப்படி இருந்தால், 4வதுல எப்படி இருந்தால். 5வதுல இப்போ மிஸ்ஸஸ் தாம்சன் என்ன பண்ணுறாங்க, அந்த 5வதுல எடுத்து பார்க்குறாங்க. கொஞ்சம் கரெக்டாக தானே அழுக்கு சட்டை, கிழிஞ்ச டிராயர், இதுகளையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருக்காங்க. எண்ணெய் தேய்க்கலை, சீவலை. இந்த அம்மா பார்த்து அந்த பையனை பார்த்து அந்த டீச்சர் அப்படியே எல்லா இடத்துலையும் தப்பாக இருந்தா அப்படியே இன்ட்டு போட்டு எஃப்னு பெருசாக எழுதி பையங்க மத்தியில் கேவலப்படுத்தாங்க அந்த பையனை. 40 பேர் மொத்தம் 39 பேர் நல்லா இருக்கா, இவன் மட்டும் இப்படி இருக்கிறான். என்னடா இப்படி இருக்கிறாரு, உன்னை பார்த்தா பிடிக்கவே இல்லை, அசிங்கமா இருக்கு, உன்னை பார்த்து கிட்ட நின்னாவே நாத்தம் அடிக்குது அப்படின்னு திட்டுறாங்க. அப்புறம் கடைசியா அந்த வருஷம் முடிய போறதுக்கு முன்னாடி அரை ஆண்டு மிடில் இருக்கையில அந்த பையனுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் பாஸ் போடுறதுக்கு. அப்போ எடுத்து என்ன பண்றாங்க, முன்னாடி 1வது டீச்சரு, 2வது டீச்சர், 3வது டீச்சர், 4வதெல்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னு எடுத்து பார்க்குறாங்க. 1வது டீச்சர் பக்கா இன்டெலிஜென்ட்டு, அழகா இருப்பான், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான், நல்ல பையன், முதல் மார்க் எடுக்கிற பையன் எழுதியிருந்தாங்க. 2வது படிக்கிற டீச்சர் 2வது படிக்கும் பொழுது ஏதோ இவனுக்கு ஒரு பிரச்சனை வீட்டில் இருக்குது, அதனால தான் அந்த பையன் முகமெல்லாம் வாடி சங்கடத்தில் வரான், சரியான நிலையில் இல்லை, ஆனால் இருந்தாலும் ஆவரேஜுக்கு மேல் நல்ல மார்க் எடுக்கிறான் அப்படி இருக்கா. 3வது வரும்பொழுது என்ன டீச்சர் எழுதியிருக்காங்க, இந்த பையனுடைய அம்மா சரியில்லை, அதனால இந்த நிலைமைக்கு அவன் அப்படியே ஆளாகிட்டான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ 4வதுல அந்த அம்மா முடியாமல் அந்த அம்மா செத்துட்டாங்க. அது அவனுடைய அம்மா செத்துக்கிறனால அவன் அப்பா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இவனை விட்டுட்டாரு. அதனால இந்த பையன் அப்படியே சோர்ந்து சரியாக குடிக்கிறதில்லை, சட்டை சரியாக போடுறதில்லை. அதனாலே இந்த பையன் வந்து இப்படி ஆகி போயிட்டான் அப்படின்னு ஒன்று இந்த அம்மாவுக்கு அப்போ தான் சடக்குன்னு மனசு இறங்குது அந்த டீச்சருக்கு. ஐயோ இப்படி உள்ள பையனையா நம்ம மேலும் மேலும் கேவலப்பட்டுக்கிட்டான் அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் கவுன்சிலிங் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரிங்கண்ணா அம்மா சரிம்மா அப்படின்ட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் ஒரு பேப்பரில், பழைய பேப்பரில் 2 பொருளை எடுத்துகிட்டு வரேன். ஒன்று வந்து இந்த செண்டு, இன்னொன்று வந்து பிரேஸ்லெட். இந்த செண்டு வந்து அவங்க அம்மா பயன்படுத்திட்டு கொஞ்சோண்டு இருக்கிற செண்டு, அப்புறம் இன்னொன்று அவங்க அம்மா போட்ட பிரேஸ்லெட்டுக்கு அந்த கலர்லாம் கலந்து உடஞ்சி போயிருக்கு. 2யும் பேப்பரில் இந்த பேப்பரில் கொண்டாந்து அந்த டீச்சருக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் அருமையான கிஃப்ட் கொடுக்குறாங்க. இவன் மட்டும் இந்த பேப்பரை கொண்டாந்து கொடுக்குறான். இந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு அதுக்குள்ளே உள்ள அந்த
சென்ட் எடுத்து இப்படி தடையிட்டு போந்து பார்க்குறாங்க, அவ்வளவு வாசனை அப்படியே இதாக இருக்குது. இன்னொன்று பிரேஸ்லெட்டு கையில் எடுத்து போட்டுக்கிறாங்க. இப்போ தான் நான் அம்மாவை பார்த்தேன்னு கீழே விழுந்து கும்பிட்றான். யார் எங்கள் அம்மா செத்து போச்சாங்கன்னா இப்போ தான் உங்களை நான் அம்மாவை பார்க்கறேன் அப்படின்னு உடனே அந்த அம்மா நான் இப்பயிலேருந்து உன் அம்மா தான் நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி அப்புறம் 5வது முடிச்ச உடனே 6வது வேறு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அந்த 6வதுலேயும் நல்ல மார்க்கு, 7வது நல்ல 8வது நல்ல மார்க்கு, அப்புறம் 12வது படிக்கிறான், அங்கேயும் நல்ல மார்க். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பேப்பரில் லெட்டர் எழுதி வச்சுட்டு, அம்மா நான் உங்களால் நல்லா இருக்கேன்னு எழுதி வச்சுட்டு போகிறேன். 12வது முடித்த உடனே எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிது. எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்ச உடனே ஒரே மகிழ்ச்சி, உங்களால் தான் அம்மா, உங்களால் தான் இது கிடைச்சி எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருக்கு, அடுத்து எம்டியும் கிடச்சிருச்சு, படிக்கிறேன். எம்டி முடிச்சது உடனே மறுபடியும் லெட்டர் பார்க்கவே இல்லை, ஆனால் எழுதியே போட்டு போகிறான். கடைசியாக வந்து அம்மா எனக்கு கல்யாணம், ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், அதுக்கு டாக்டர், நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு எழுதி போட்டு போகிறான். அந்த அம்மா நேராக வருது, அவ்வளோ கூட்டம் உட்காந்துருக்கு, வந்து நேராக வந்து பார்க்குறான். நான் அந்த அம்மா வர்றாங்க. வந்த உடனே அப்படியே காலில் விழுந்து அழைச்சி கொண்டாந்து அங்கே ஒரு நாற்காலி காலியாக இருக்குது. அந்த நாற்காலியில் என்ன போட்டிருக்குன்னா மதர்னு போட்டிருக்கு. அந்த மதருங்கிற நாற்காலியில், அம்மாங்கிற நாற்காலியில் உட்கார வச்சு திடீர்னு காலில் விழுந்து கூப்பிடுறான். இந்த அப்படியே விழுந்து கும்பிட்டு அம்மா அப்படின்னு கும்பிடுறான். கண்ணீர் வடியுது. இந்த அம்மா கட்டி தள்ளிய மகனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியாச்சு. ஒரு ஆசிரியர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எருவ மாடு, பண்ணி யார் இந்த பயல்களை பேசுறது, எருவ மாடை நல்ல மாடை ஆக்கணும்னு தானே வாத்தியாட்டை கூட விடுறாங்க. இந்த பண்ணி நாய் இதுன்னு சொல்கிறதுக்காக வாத்தியாட்டை கூட விடுறாங்க. ஒரு அந்த காலத்தில் அடிப்போம், பயங்கரமாக அடிப்போம். நல்ல குருநாதல் நம்மை வருத்தல் கொல்லவா அல்ல கொல்ல குணம்போக்க, கல்லில் அழுக்கு அடிக்கும் அண்ணா கிழிக்கவா இல்லை வெடிக்க. அண்ணா துணி துவைக்கிறாங்க, தண்ணியை அணைச்சிட்டு அடிக்கிறாங்க. நாசமாக போன துணியை கிளின்னு அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? அதில் உள்ள அழுக்கு போகணுங்கிறதா அடுக்கிறாங்க. நீங்கள் போட்டிருக்கீங்க அந்த நகை எவ்வளோ அருமையாக போட்டிருக்கீங்க. இந்த அருமையான நகை எவ்வளவு அந்த சுத்தியலால் இந்த நெருப்புடைய காய்ச்சி அடித்து எவ்வளவு உருவமாக உங்கள் உடம்புல போட்டிருக்கீங்க பாருங்க. அதுபோல தான் இந்த பள்ளிக்கூடத்தில் கண்டிஷன் இருந்தால் பெற்றோர்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் கண்டிஷன் நல்லா வருவாங்க. கண்டிஷன் இல்லைன்னா சரியாக இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன, நான் உங்கள் பிள்ளைகளை நான் இன்னொரு கதைப்பட்டு சொல்லிட்டு பிடிச்சிடுறேன். சாப்பிட்டு படுக்க போய் மீண்டும் சாப்பிட்டு கொத்த நாட்களில் செத்த நாட்களாக இருப்பதில் என்ன பயன்? நாள் ஒன்று கழிப்பது என்பது பயனொன்றும் இல்லை. வெள்ளம் வடிந்தவின் விண்மணி பூச்சி கூட ஒளிந்து விட்டுத்தான் செத்து போகிறது. வெள்ளம் வடிந்தவின் சுவடுகள் தோன்றுமே, அப்படி நாம் இறந்ததற்கு சாவதற்கு பிறகு ஒரு சரித்திரம் வேண்டும். அதை ஏற்று அப்படியே இருப்பது, அமைதியாக இருப்பது, அதிசயம் நிகழ காத்திருப்பது, இவற்றை விட முயற்சித்தான் முற்றிலும் உள்ளது. முதல் முயற்சியில் தோல்வியும் கிடைக்கலாம், முதல் முயற்சியே வெற்றி தானே என முடித்து இந்த வாய்ப்பை நல்கிய நான் நிறைய கதையெல்லாம் சொல்லுவேன், சித்துதான் சொல்லுவேன். ஆனால் நேரம் இல்லாத ஒரே பாட்டு சொல்லிவிடேன். கனகன என மணி அடித்தது காது கேட்கலையா, பாப்பா காது கேட்கலையா, தம்பி காது கேட்கலையா, என் முன்னே வந்து பாடம் சொல்ல நேரம் வைக்கலையா, முணு என மூளையில் நின்னா என்ன வரும் பாப்பா, தம்பி என்ன வரும் தம்பி, என் முன்னே வந்து சொன்னால் என்ன முத்தா சொல்லிவிடும். பலகை இல்லையா, எழுத பழக்கம் இல்லையா, வீட்டு பாடம் எழுத மறந்ததுண்டா அந்த தொல்லையா, சலவை செய்த சட்டை வேண்டும் என்றாயா, அழுக்கு வேண்டாம் என்றாயா, இதோ சலவை சட்டை போட்டு கொண்டாய் வெடித்து கொண்டாயா, கலகலன தமிழ் மொழியில் தட்டாமல் பேசு தம்பி, தட்டாமல் பேசு பாப்பா, தட்டாமல் பேசு, நீ சாலையோரம் நடக்க வேண்டும் எங்கே கை வீசு. வணக்கம் வாழ்த்துக்கள்.